சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமிங்கில் நாங்கள் அடிப்படையில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இந்த டேட்டா டைப்ஸ், அடுத்து வந்து ஆப்ரேட்டர்ஸ், அடுத்தது இன்புட் அவுட்புட் வித் சி இன் அண்ட் சி அவுட். இதுக்கு அடுத்ததாக பார்க்க வேண்டியது வந்து வேரியபிள்ஸ் டிக்ளியரிங், வேரியபிள் டிக்ளியரிங். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அசைன்மெண்ட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அசைன்மெண்ட். ஆறாவது வந்து கான்ஸ்டன்ஸ், ஏழாவது வந்து ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கணும். இவையெல்லாம் வந்து சி ப்ளஸ் ப்ளஸில் வந்து அடிப்படையாக காணப்படுறவை. சரி, இப்போ நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் டேட்டா டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். டேட்டா டைப்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிப்படையில் பாதிக்கிற வந்து 9 டேட்டா டைப்ஸ் இதில் உங்களுக்கு விவரிக்கப்பட்டிருக்கு, இந்த அட்டவணையில் விவரிக்கப்பட்டிருக்கு. அப்போ இப்போ நாங்கள் வந்து சில சந்தர்ப்பத்தில் எழுத்துக்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கும், சில சந்தர்ப்பத்தில் இலக்கங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கும், சில சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விசேட குறியீடுகள் பயன்படுத்த வேண்டியிருக்கும் ஒரு ப்ரோக்ராமில். அப்போ அந்த ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நாங்கள் அது என்ன பிரச்சனைக்குரிய தீர்வை காண்றதுக்கு ப்ரோக்ராம் எழுதுகிறோமோ அதுக்கேற்ற வகையில் இந்த டேட்டா டைப்ஸை வந்து நாங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். இல்லாட்டி என்ன நடக்கும்னு சொன்னால் இப்போ தேவையில்லாமல் மெமரியால் யூஸ் பண்ண மெமரி வேஸ்ட் ஆகி கொண்டு இருக்கும், அளவுக்கு அதிகமாக மெமரியை யூஸ் பண்ணுறது மூலம். சரி, முதலாவது பார்ப்போம் இந்த கரெக்டர் அல்லது ஷார்ட்னு சொல்கிறது. இதோட ரேஞ்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் -128 +127 மட்டும் இது மாறுபடும். அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பைட்ஸ் வந்து இதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும், அதாவது வந்து 8 பிட்ஸ் ஒதுக்கப்பட்டிருக்கும் மெமரியில் இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதாவது கரெக்டரை அல்லது ஷார்ட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பைட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும். இது என்னத்துக்கு பயன்படுத்துகிறான்னு சொன்னால் கரெக்டர்களை இன்புட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்படுறது. அடுத்த வந்து அன்சைன் கரெக்டர், அதாவது இந்த கரெக்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனஸ் ப்ளஸ் நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்சைன் கரெக்டரில் ப்ளஸ் இலக்கங்களை மட்டுமே யூஸ் பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் 0 to 255 வரையான மொத்தம் 256 கரெக்டர்ஸை இங்கே வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இதுக்கு பாவிக்கிறதும் வந்து ஒரு பைட்ஸ் தான் நாங்கள் பாவிச்சு கொள்கிறோம். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ட்னு சொல்கிறது. இன்ட்னு சொன்னால் இந்த விளக்கம் வந்து இன்டீஜர், அதாவது முழுகன். முழுகனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது -32,768 +32,767 வரை இங்கே வந்து ஸ்டோர் பண்ணலாம். சரி, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பைட்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த இன்டீஜரை வந்து ஸ்டோர் பண்ணுறது, அதாவது ஹோல் நம்பர். சரி, அதாவது முழுகன்கள் இதில் அடங்கும். அடுத்து வந்து அன்சைன்ட் இன்டீஜர், அதாவது இந்த இன்டீஜரின் மற்றொரு வடிவம் தான் எதிர் வடிவம் தான் இந்த அன்சைன் இன்டீஜர். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளஸ் மைனஸ் வந்து யூஸ் பண்ணப்பட மாட்டாது. இதன ரேஞ்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் 0 to 65,535 வரையான மொத்தம் 65,536 முழுவன்களை இங்கே வந்து நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். இதுக்கு வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது வந்து 2 பைட்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்து வந்து லோங்குன்ற வந்து அது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிஜிட் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து 5 டிஜிட் இருக்குது இன்டீஜரில். அதே மாதிரி இந்த அன்சைன்ட் இன்டீஜர்லேயே மேக்ஸிமம் வந்து இது 1 இங்கே 2 3 4 5ன்னு சொல்லி 5 டிஜிட் தான் பாவிக்கலாம். ஆனால் இங்கே லோங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் வந்து 10 டிஜிட் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் மைனஸ் அல்லது ப்ளஸ், மைனஸ்லேருந்து ப்ளஸ் வரைக்கும் இலக்கங்களை நாங்கள் ஸ்டோர் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி அன்சைன்ட் லோங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 டிஜிட் உள்ள இலக்கங்களையும் அதே நேரம் 0 ஆரம்பிக்கக்கூடிய இலக்கங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். இங்கே மைனஸை பயன்படுத்தி கொள்ள முடியாது. ரைட், அடுத்த ஃப்ளோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பொதுவாக தசம எண்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3.4 இருக்குது. 3.4 மைனஸ் பெருமானத்திலிருந்து இந்த ப்ளஸ் பெருமானத்தில் இருக்கக்கூடிய இந்தளவு பெருமதிக்கும் இந்த ஃப்ளோட்டை பயன்படுத்தி கொள்ளலாம்.
இதுக்கு வந்து பயன்படுத்தி கொள்கிற பைட்ஸின் எண்ணிக்கை வந்து 4. இந்த டபுளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து 1.7 தர 10⁻308 அடுக்கில் இருந்து 1.7 தர 10⁻308 அடுக்கு வரைக்கும் இலக்கங்களை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இதுக்கு பயன்படுத்தப்படுற பைட்ஸின் அளவு வந்து 8 பைட்ஸை காணப்படுது. அடுத்து வந்து லாங் டபுள், அதாவது வந்து அதிக அளவு டிஜிட் உள்ள தசமதானங்களை நம்ம ஸ்டோர் பண்ணி கொள்ளலாம். இதுக்கு பாதிக்கிற டிஜிட் வந்து 10 டிஜிட்டை காணப்படுகிறது. சரி, இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ அடிப்படையில் இந்த விஷயங்களையும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்குது ஒரு ப்ரோக்ராம் எழுதுகளில். அதாவது C++க்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு ப்ரோக்ராமிங்கையும் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அங்கே டேட்டா டைப்ஸ் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. அடுத்த நாங்கள் பார்க்க வேண்டியது வந்து இந்த என்னத்துக்காக இந்த டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதி போட்டு அந்த ப்ரோக்ராமோட இன்புட் செய்கிறோம், ப்ரோசஸ் செய்கிறோம், அந்த ப்ரோசஸினோட ஒரு அவுட்புட் வந்து எங்களுக்கு கிடைக்குது. அப்போ இந்த இன்புட் கொடுக்கல இப்போ வந்து கொடுக்குற இன்புட் வந்து அது வந்து கரெக்டராக இருக்கலாம், அல்லது ஒரு முழுவண்ணாக இருக்கலாம், அதாவது நம்பர்ஸாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஸ்பெஷல் சிம்பிள்ஸாக இருக்கலாம். அவற்றை வந்து கணனி வந்து ஞாபகம் வச்சுருக்க வேண்டி இருக்குது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு. அதாவது வந்து அந்த ப்ரோக்ராமினூடாக ஒரு அவுட்புட் கிடைக்கும் மட்டும் அந்த கொடுக்குற இன்புட்டை வந்து ஞாபகம் வச்சுருக்க வேண்டி காணப்படுது. அப்போ அதுக்கு பயன்படுத்துகிறது தான் இந்த டேட்டா டைப்ஸ். உதாரணத்துக்கு ஒரு கரெக்டர், அதாவது இப்போ ஏன்னு சொல்லி ஒரு கரெக்டரை இன்புட் பண்ணணும்னு சொன்னால் அதுக்குரிய டேட்டா டைப் தான் வந்து இந்த கரெக்டர்னு சொல்லி சொல்கிறது. அதே மாதிரி இப்போ 2 எண்களை வந்து கூட்டணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு முழு எண்களை கூட்டணும்னு சொன்னால் அதுக்கு பயன்படுத்துகிற வந்து இந்த இன்டீஜர். அதாவது இப்போ 5⁻3 அப்படின்னு சொன்னால் இப்போ கொடுக்குற 5 வந்து ஒரு மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். இன்டர்நெட் டேட்டா டைப்பை பயன்படுத்தி அந்த 5 வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதே மாதிரி இன்னும் ஒரு மெமரி லொக்கேஷனை நாங்கள் உருவாக்கி அது 3 முழு எண்ணையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த 2ஐயும் ப்ரோசஸுக்கு உட்படுத்தி அவுட்புட் எடுக்க வேண்டி இருக்குது. சரி, அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் யூஸ் பண்ண வேண்டியது வந்து இன்டீஜர் என்ற டேட்டா டைப். சரி, அதே மாதிரி சில தசமதானங்களை பயன்படுத்தி நாங்கள் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டி இருக்குது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்த வேண்டியதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளோட், டபுள், அடுத்தது லாங் டபுள் என்பவற்றை பயன்படுத்தி கொள்ள முடியும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சந்தர்ப்பத்தில் நாங்கள் வந்து 5 டிஜிட் கொண்ட இலக்கங்களை 5 டிஜிட் கொண்ட இலக்கங்களுக்கு உட்பட்ட இலக்கங்களை வந்து யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கு வந்து இன்டீஜரை வந்து நாங்கள் பயன்படுத்தலாம். அதே நேரம் இந்த லாங்கன்றதையும் பயன்படுத்த முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இன்டீஜரை பயன்படுத்துறதுக்காக நாங்கள் செலவிடுறது வந்து 2 பைட்ஸ் தான். ஆனால் இந்த லாங்கை பயன்படுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பைட்ஸ் பயன்படுத்துகிறோம். அப்போ எங்களுக்கு தேவை என்னென்னு சொன்னால் 5 டிஜிட்டுக்கு உட்பட்ட இலக்கங்களை வச்சு கொண்டு தான் இப்போ ப்ரோக்ராம் செய்ய போகிறோம். 2 சொன்னால் 2 பைட்ஸ் போதுமானது, அதாவது இன்டீஜர் 2 போதுமானது, இன்டீஜர் டேட்டா டைப் போதுமானது. லாங்கை பயன்படுத்திகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலதிகமாக 2 பைட்ஸ் வந்து வேஸ்டாக போகுது. அப்போ இதால் இதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் எழுதிகளை அதிக தடவை நாங்கள் இந்த டேட்டா டைப்பை பயன்படுத்த வேண்டி இருந்ததுன்னு சொன்னால், அதாவது அதிக தடவை லாங்கன்ற டேட்டா டைப்பை பயன்படுத்தினோம்னு சொன்னால் இப்போ இந்த வேஸ்டாகிற பைட்ஸின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டு போகும். அதை தவிர்க்கிறதுக்காகத்தான் நாங்கள் தேவையான இடங்களில் இந்த இன்டீஜரையும் தேவையான இடங்களில் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி லாங்கையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டி இருக்குது. அதே மாதிரி தான் என்னைய ஃப்ளோட், டபுள், லாங் டபுள் என்பவற்றையும் பயன்படுத்த வேண்டும். சரி, இத்துடன் இந்த டேட்டா டைப்ஸை பற்றி நிறுத்திக்கொள்ளும். அடுத்ததாக நாங்கள் ஆப்பரேட்டர்ஸை பற்றி பார்க்க வேண்டியிருக்கு. அதை வந்து அடுத்த டியூட்டோரியலில் வந்து தெளிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.